அம்பலப்பட்டி வேறங்க. என்னையா கடங்காரிய துரத்திட்டு வர மாதிரி ஓடி வர? ஆமா, நீ கடங்காரிதான். பின்ன வா, நிறைய வெத்தலை போட்டு பஸ் நேரத்து போயிட்டு வந்துட்ட. உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. எவன் வந்து சுத்தம் பண்ணி விடுறது? மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு. இந்த லட்சம் வாயில புயல் கட்ட வர. யோ, கட்ட கட்டனா வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வந்துடும். பீடி சிகரெட் குடிக்க கூடாதா பஸ்ல எழுதி போட்டிருக்கு. வெத்தலை வச்சு துப்ப கூடாதா போட்டிருக்கு. அவ வாழைப்பழத்தை தின்னுகிட்டு தோலை போட்டு போறாங்க, கரும்பு தின்னுட்டு சக்கை துப்பிட்டு போறாங்க. அவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லாம நான் வெத்தலை வச்சு துப்புனால உன் பஸ் இழுக்க மாட்டேங்குதாக்கும். யோ, நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துதான் ஏன் வந்திருக்கேன். எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி. ஆமா, ஆளை பாரு ஆள. ஐயன் கோயில் கேட்டா மாதிரி. நாளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போனவதா. அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசி அள்ளி பாப்பாரும் இல்ல, மீன் ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி நான் அங்க இருக்க. இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பார்க்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. என் கூட சமைஞ்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயத்துல ஒண்ணுன்னு இழுத்துட்டு அலையறாள. நீங்க சும்மா இருக்கீங்க. இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாம மகன் வருவான், தாலி ஒண்ணு தருவான்னு தவமா தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பார்த்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்டசோ. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொருகிட்டு அலையற. உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? இருந்தாலும் நீங்க ஆம்பளை புள்ளைய பெத்தவளாச்சே. பட்டணத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டுக்காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பொம்பளை மாதிரி கவுன போட்டுக்கிட்டு டாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா 2-4 பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பதான் என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவா என்ன கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான். மனசு பூரா அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அட்ரா மேலத்தை கட்டுறா தாலியே இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறி குழந்தை, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அது தானா நடக்கும். வள்ளியம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாமா. ஏத்தே மச்சான் எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது இதுன்னு சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சுட்டு வா போ. கடைக்காரரே, அந்த வளையல எடுங்க. இந்தம்மா வளையல். ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. என்ன போல ஊக்கால குத்துற? உனக்கு இருக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன ஊக்கு வந்து நான் நல்ல வேலை நான் கத்தி கடை பாரு வைக்கல. காலங்காத்தால யார் முகத்துல முடிச்சனும். இன்னும் எத்தனை பேர் வர போறாளுங்களோ குத்துறதுக்கு. டேய், அந்த போகுது சின்னம்பலத்துடைய பொண்ணு. அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் பல்லு வலிக்குதுங்கறியா? டேய், பொம்பளைங்க பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன். அதுவும் மண்டத்தை இருந்துட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இத பாரு, விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சிதான், வீட்டை எரிக்கிறதும் தீக்குச்சிதான். இத மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம வேலையை பாருங்க. ஐயோ, என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோய். அவன் என்ன கேட்டானா நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. எங்க என் மச்சான் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சான் முத்துக்கால இருக்காரான்னு. ஓ வெத்தலமா கிடையா? இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயா சுத்த செவடனா இருக்கே. அவங்கிட்ட போய் கேக்குறிய நீ? மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பைய. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா. சத்தியமா இங்க இல்ல. சரி, அப்ப என் மச்சான் வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போறேன். இங்க இல்ல, உள்ள போக. இங்க பொம்பளைங்க வரக்கூடாது. பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஒன்ன மாதிரி நிச்சயமா பார்க்க மாட்டாங்க.
ஆமா, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான கெடுத்துட்டு இருக்கீங்க. பாவம் என் மச்சான். ஆமா, உன் பேர் என்ன? மறி கொழுந்து. I am a King Kong. Let me do. ஆமா, எல்லாரும் இடுப்புல அநாகரி கட்டிக்கிட்டு திருவாங்க. நீ என்ன தாலி வச்சுக்கிட்டு அலையற? என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நான் ஆளான நாள்ல இருந்து இதை இடுப்புலயே சொருகிட்டு திரியறேன். ஏன் ஒச்சு குட்டுறிய? மச்சான், நீ இங்கயா இருக்க? எடுத்துட்டு பையில நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஆசை வச்சேன், பாசம் வச்சேன் என் அத்தை மக மேல. உன் கையால தான் தாலி கேட்ட இங்க வந்தேன் அருமா மச்சான். நிறுத்துங்கடா. நீ வீட்டுக்கு போமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு மச்சான். சரி, சரி. நான் ஊர்ல இருந்து முறுக்கு, அதிரசம், வடை, கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அங்கிட்டு பாக்குற? என்னம்மா தேடுற? இந்த எச்சி துப்பு என் மூஞ்சில துப்பு. ஐயா, அது மறுவாடி இருக்கணும் மச்சான். நான் வரலப்பா. அண்ணே, அவன் தான் பச்சை தண்ணி குளிச்ச வலி பெறும் தெரியல. நீங்க பேசாம குளிங்க. ஐயோ, இங்கேயும் வந்துட்டாளே. டேய், எல்லாம் தண்ணிக்குள்ள முங்குடா. எங்க போச்சு மச்சான்? அத்தை இங்கதான் குளிக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ, என் துண்ட காணமே. என்ன அவ வெக்கப்படுறா? நான் இல்ல வெக்கப்படணும். ஒருவேளை பாத்துட்டாலோ? இருக்காதே, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னங்க, இந்த பக்கம் துண்டுகின்ற ஏதாவது போச்சுங்களா? சிவப்பு கலரு. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு. என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க? அது நான் கட்டிட்டு இருந்த துண்டுங்க. ஏங்க, உங்ககிட்ட துண்டுகின்ற ஏதாவது இருக்குங்களா? துண்டில்ல, இதான் இருக்கு. ஐயா, இது நமக்கு பத்தாதுங்க. ஐயா, பாவாட. ஆத்தாடி பாவாட காத்தாட. ஐயா, இங்க வந்துட்டாளே. எங்க ஆளே காணோம். இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருவோமா? என்னது இது? இந்த பொம்பளைக்கு முடிய காணா? எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டா போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாறிடுறாங்க. ஏமா, என் மச்சான் முத்துக்காலைய பாத்தீங்களா? இப்பதான் என் கூட குளிச்சு புட்டு தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு. என்னது? உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா? அடிய சக்களத்தி விளக்கு மாறு பிஞ்சு போம் பிஞ்சு. ஆமா மாமா. ஆமா மாமா, மாமா. ஆத்தாடி பாவாடா. இது கறி, இது முட்டை, இது அப்பளம், இது சோறு. தெரியும் தெரியும். எதுக்கு மச்சா கோச்சுக்கிறீங்க? இது முருங்கக்காய் கூட்டு, இது முருங்கக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க. சுச்சோ, வேர்க்குது. மூட் அவுட் பண்ணாத. என்ன மச்சா கெட்ட வார்த்தையில சொல்றீங்க? சாப்பிடு தானே சொன்னேன், ஆறி போயிடும்ல. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே சாப்பிடுவோம்.
கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் போயில கட்ட ஏய் ஏய் ஏன் சிரிக்கிற நாங்க சாப்பிடுறது பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா இல்ல மச்சான், நீங்க சாப்பிடுறத பார்த்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். ஏய் இந்த லந்து கிந்து பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திடுவேன். ஏத்துவீங்க ஏன் ஏத்த மாட்டீங்க? இடுப்புல இருக்கிற இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊரை விட்டு போவேன், இல்ல என் கட்டை தான் போவோம். ஆமா, இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது? ஓ ஹேர் டே, என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான், இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மசரு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால யாரு? அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி. சின்ன பசங்க அவனுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தைக்கு செண்டு அடிக்குமா? படுவா, அத்தைக்கே செண்டு அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா, அதான் முறைப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அக்கா வயசுக்கு வந்தாளா? மச்சான் வயசுக்கு வந்தாளா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா வயசுக்கு வந்தாங்க சரி, மச்சான் எப்படி வயசுக்கு? உழைச்சிருவேன். முறை சொல்ல வந்தேடி முறை. எதையும் முறையோட செஞ்சவதாண்டி, அதை சொல்ல வரணும். ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாண்டு என் தம்பிய உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சில்லடி. இப்போதைக்கு நீங்க வந்து நிக்கிற. இத பார், என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உறவு செத்து போச்சுடி. என் தம்பி உன்னை தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல் எழுதி வச்சுனல. இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பளம் மனுஷனா இருக்க மாட்டான். உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணும் முறை சொல்ல வரல, ஊர் முறைக்காக வந்தேன். நீங்க மனுஷனாவே இருங்க. மஞ்ச தண்ணி ஊத்தி பார்க்க மாமா உறவு இருக்கா, மச்ச நீங்க துணை இருக்கா? பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பார்க்க யார் இருக்கா? மாமா வீடு அழைச்சு மச்சன மறுவூர் அழைச்சு சமக்க முடியாத சீர்சனத்தி கொண்டாந்து தென்னை மட்டை வெட்டி வந்து தேர் போல குடிசை கட்டி அத்தை பொண்ணு உள்ள வச்சு அழகு பார்க்க மாமா யார் இருக்கா? இந்த அடி அம்மா முதல் தண்ணி, மாமா முறை தண்ணி. ஊரை கூட்டி உரமுறை விருந்து வச்சு தெருவெல்லாம் பிடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறுகட்ட பாவி மவளுக்கு. இந்த அடியம்மா உன் தாய் முறை தண்ணி. மாத்து விரிச்சு மண மேல உட்கார வச்சு அப்பன் தலைமுறைக்கு அரைப்படி வெண்ணெய் வச்சு அப்பத்தா கையால அரப்பு பொடி தேய்ச்சி பாட்ட தலைமுறைக்கு படி நிறைய பால் ஊத்தி அத்தனை சீரம் செய்ய சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லையடி. இந்தா உங்க அப்பா முறை தண்ணி. அந்த பாவி மனுஷன் போனப்பவே நானும் போயிருப்பேன். பொட்டச்சியா பிறந்து இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்க வச்சுட்டேடி. பணத்துல மேஞ்சாலும் எனத்தோட போய் சேரணும்பாங்க. எனக்கு வனமும் இல்ல இடமும் இல்லையேடி.
பாவி மவள. வடிவு தெரியுமா? அழாதம்மா, அழாதே. இந்த கோயில் கதவை திறந்து விடுங்க சாமி. ஜனங்கள்லாம் மழையில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புண்ணியமா போக கதவை திறங்க சாமி. அமைதியா இருங்க. என் இஷ்டத்துக்கு நான் கதவை திறந்து விட முடியாது. அம்பலக்கார சொன்னாதான் கதவை திறக்க முடியும். அவரை போய் கேளுங்க. எங்க பொண்டாட்டி புள்ளை எல்லாம் நடுத்தர நிக்குதையா. உங்களுக்கு புண்ணியமா போகலையா? சீக்கிரம் வாங்கலையா. உங்க கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா குழந்தை குட்டிகளோட ஒரு ஓரத்தை ஒதுக்கிறவையா. எங்க வீடு வாசல்லாம் இடிஞ்சு போச்சு. தங்கறதுக்கு கூட இடம் இல்லையா. கோயில் கதவை திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்குயா. ஆடு மாடெல்லாம் கட்டுற இடம் இல்லாம வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சியா. கொஞ்சம் கோயில் கதவை திறந்து விடுங்க ஐயா. கடவுள் இருக்கிற இடத்துல கண்டவனெல்லாம் தங்க கூடாது. ஊருக்கு கொத்த வந்தால் சாமி கிட்ட வரக்கூடாது. போங்க, காலில் வந்து பேசிக்கலாம். போங்கடா. யாராவது அம்பலத்துக்கிட்ட போய் சாய் வாங்கி வந்தீங்களா? அம்பலத்துக்கிட்ட கோயிலை திறந்து விட சொன்னோம். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. அந்தாள் இணைய திறந்து விடுறது. இந்த கோயில் ஊருக்கு பொது சொத்து. நாமளே திறப்போம். குடிய கடற்கரையா நிறுத்துங்க. நீங்க இந்த கோயில் பூட்டை உடைச்சு பிரச்சனை வர வேண்டாம். உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த கோயில்ல உரிமை இருக்கு. இந்த பூட்டை நானே உடைக்கிறேன். கொடுங்க தம்பி, கொடுங்க. என் மச்சான் அம்பலத்துக்கு கீழ்படிச்சிருந்த இந்த கிராமம் ஒரு மழை பெஞ்சதுனால இப்ப மரியாதை இழந்து நிக்குதுடா. டேய், இதுக்கு காரணம் காரண காரியங்கள் இங்க முக்கியம் இல்ல. பாதிக்கப்பட்டது நம்ம ஊர் ஜனங்க. இங்க பாருங்கப்பா, மழைய காரணம் காட்டி நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போனதை பத்தியோ இல்ல அங்க தங்குறத பத்தியோ யாரும் தப்பா எடுத்துக்கல. ஆனா எவ்வளவு சொன்னான்னு கோயில் பூட்டை உடைச்சு உள்ள போய் ஊரு கட்டுப்பாட்டிய மீறிட்டீங்களாடா. போனா போகுதுன்னு குடியிருக்க ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமும் கொடுத்தனும்ல. அந்த கறி திமிருதான் இந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ண தூண்டி இருக்கு. வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தரல. இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான். இல்ல என்னடி பூச்சாண்டி காட்டுற? அம்பலங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஒளியிற கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு. புரியல? உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி. உங்க பாஷையில சொல்ல போனா அவரோட செட்டப். இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ஊரை கூட்டிருக்கீங்க?
சொல்லுங்கய்யா, உங்க உசுரை காப்பாத்த கோயில் பூட்டை உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே, அது தப்பா? சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்படி ஊரை அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. தெய்வமா? இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம். ஊரு மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சிட்டீல்ல, கொடுக்கறேன். பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா, அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை ஏதோ கொடுத்துறாதீங்க. அம்மா பாவம் பெரியப்பா. யார்கிட்ட கெஞ்சற? இத பாருங்க, நான் பண்ணது தப்புனா பஞ்சாயத்து கொடுக்கிற தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். ஊரு கட்டுப்பாட்டை மீறி கோயில் போட்டு உடைச்சதுக்காக அவ தலைய மொட்டையடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டிட்டு போங்கடா. சாமிக்கு தீட்டுப்பட்டதுக்கு பரிகாரமா அவ மகளுக்கு பொட்டு கட்டி தாசியாக்கி ஊருக்கு பொதுவாக்கிறீங்களா. எடுத்துட்டு போங்கடா. நிறுத்துக்கடா. எவனாவது அவங்க பக்கத்தை வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. முத்துக்கால, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம இங்க இருந்து போயிடு. எதிர்த்து கேட்க ஆளு இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பா. அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? காட்டும் புயல அடிச்சு அவன் வீடு வாசல இருந்து உங்க வீட்டு முன்னாடி நின்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மழை நிக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அவங்க இல்லாட்டி இங்க இருக்கவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா உனக்கு? இத பாரு, உன்னோட சொந்த பிரச்சனைகளெல்லாம் பஞ்சாயத்துல கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்ச அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஏய், என் முன்னாடி கை கட்டி நின்னா கை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டீல்ல. நீ சங்கம் வச்ச அன்னைக்கும் சங்கனை அறுத்திருக்கணும். வேண்டா, அவளுக்காக இவ்வளவு தூரம் பரிசு பேச வந்து நிக்கிறிய, உனக்கு அவளுக்கு என்னடா வரவு? சின்ன பையங்களுக்காக முந்தானை விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா? பாத்தீங்களா ஐயா, அம்பலத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சு. பஞ்சாயத்துல மட்டும் எங்க மச்சான் உட்கார்ல, வருவா 10 நிமிஷம் உன்னை பரலோகம் அனுப்பிச்சு பண்ணா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு. என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன். யார பயமுறுத்துற? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னைய அவமானப்படுத்த நினைச்ச நீதான் தோத்து போயிடுவேன். நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது மன்னிப்பா? இவகிட்டவா? கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகு, இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாதுடா. எழுத்து போய் சொன்னா செய்யுங்கடா. முறையா பேசுங்க முறை. இப்ப நீ எனக்கு மாம முறை வேணும், புரியல? சின்ன அம்பலத்தோட ஒரே மருமக கழுத ஊர்வலத்தை பார்க்கணும் நான் சொன்னேன். நாளைக்கு எங்க கல்யாண ஊர்வலத்தை பார்த்து ரசி. என்னக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்களா? ஏன் எல்லா பலகாரத்தையும் ஒரே பானையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு கட்ட வேண்டியதானே? மறு வீட்டு பலகாரத்தை இப்படித்தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்குமா? இதுக்கு கூட முறை இருக்கு? புருஷ வீட்டுக்கு வாழ போற பொண்ணு எதை பேசினாலும் பொருள் விளங்க பேசணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல பொருள் விளங்காய வைக்கிறோம். அவ வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமாவும் இனிப்பாவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதிரசத்தை வைக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தாம் புகுந்த வீட்டு பெருமைய யாருக்கும் விட்டு கொடுக்காம முறுக்கா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் முறுக்க வைக்கிறோம். குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளாரையே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் பானைக்குள்ள வச்சு அவ வாழ்நாள் பூரா மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத மஞ்ச துணியால கட்டுறோம். அடியாத்தி, இதுக்குள்ள எம்பிட்டு விஷயம் இருக்கா? நான் என்னமோ வாய்க்கு ருசியா பொண்ணு மாப்பிள்ள வயிறு மூட்டை திங்கிறதுக்கு தான் யாருக்கும் தெரியாம பானைக்குள்ள ஒளிச்சு வச்சு குடுக்கறீங்களாக்குன்னு நினைச்சேன். வயக்காட்டு வழியா தெரிஞ்ச கழுதிக்கு இதெல்லாம் இங்க தெரிய போகுது. நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் உன் வீட்டுல இருந்து போக வேண்டிய சீருமா. தெரிஞ்சாலும் காத்துல கரைஞ்சாலும் கற்பூரம் கற்பூரம் தான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியலம்மா.
ஏன் நீங்க எப்படி கற்பூரம் காத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லாத குறை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறேன். கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சீரை தூக்கி கொடுங்க. வாங்க. போன உடனே சாப்பாடு தானே? ஆமா. வெரி குட் வெரி குட். என்னம்மா சீரா? ஆமா, என் மாமனுக்கு சீர் தான் கொண்டு போறேன். பாட்டியாடி இந்த கூத்த மாமனை கட்டிக்கு வந்தவளை மறு வீட்டு பலகாரம் சுமக்க வச்சுட்டாங்க. வெள்ளம் திங்கிறது ஒருத்தி, விரல சூப்புறது இன்னொருத்திங்கிற கதையெல்லாம் இருக்கு. ரோசா பூவோட மல்லிகைப்பூவும் கிடைச்சா மோந்து பார்க்காம சும்மாவா இருப்பான்? முத்துக்கால கொடுத்து வச்ச. வெளியில சொன்னா வீதி எல்லாம் நாரி போவோம். ஆத்துல போறது ஆத்துலதான் போவோம், காத்துல போறது காத்துலதான் போவோம். ஒய்யார கொண்டையா தாளம்பூவு புள்ள இருந்துச்சா ஈரம் பேணும். கொண்டாட்டி இருக்கும் போது வப்பாட்டி வச்சுக்கிறதா நம்ம ஊர் ஆம்பளைகளுக்கு வழக்கம். அதான் முத்துக்காலையும் வச்சுக்கிட்டான். இடுப்புல தாலியை சுமந்துக்கிட்டு தெரிஞ்சவா என்னைக்கு குழந்தைய சுமக்க போறாளோ? வாங்கடி சக்களத்திகளா. பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள இருந்துச்சா, சாவட்ட கருவாடு மேவட்டம் போட்டுச்சா. அவ வீட்டுல 1000 முள்ளைகளை வச்சுக்கிட்டு விறகு எங்க கிடைக்கும், தீ எங்க மூட்டலான்னு அலையறீங்களடி வெக்கம் கட்ட சிரிக்குகளா. புருஷனுக்கு சோத்த போட்டுட்டு கொல்லப்புறம் போய் கள்ள புருஷனோட கடந்தவளக புள்ள இருக்க போறேன்னு சொல்லிவிட்டு காவக்காரன் கூட ஓடையில மல்லு கட்டி கடந்தவளெல்லாம் பேச வந்துட்டால. பேச பெருசா. அடியே, நான் என் மாமன் கூட படுப்பேன், ஏந்திருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு உறவு இருக்கு, உரிமை இருக்கு. உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா என் மாமன் கூட நீ போ, உன் அக்கால போ சொல்லு, உன் தங்கச்சிய போ சொல்லு. மாமன் பத்தாட்டி மன்றத்துல கண்ணாயிரம் இருக்காரு, சுபு இருக்கான், கனகராசர் இருக்கான், கைலாசம் இருக்கான். வேற மறி குழந்தை என்ன மறந்துட்டியே? போடா நீ போ. பச்சு வச்சாலும் வாய் தருக்கு தருக்குங்கும், மூட்டி வச்சாலும் முடு முடுக்கும். எப்படா விடியும், எவ்வளவு பத்தி பேசலான்னு வாய் ஆனு பொழந்து வச்சுக்கிட்டு ஏன்னு நீங்க அலையறீங்க? அடியே, எவளாச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமனை பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க, இழுத்து பிடிச்சு அறுத்து விடுவாரு. ஆமா தட்டுவானி. சபாஷ் மாதிரி குழந்தை, பரணி பாடிட்ட. இனிமேல் நம்ம ஊர் பொம்பளைங்க புரணி பேச மாட்டாளுங்க. பூச்செண்டு, உங்க பெரியமா வந்திருக்காங்க. பெரியமா வாங்க. பெரியமா பூச்செண்டு நில்லு. வான்னு வாய் நிறைய கூப்பிடுற நிலைமையில நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். என் புருஷன் உனக்கும் உன் மகளுக்கும் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனா நான் பாவி இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன். அதை கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன். வாரிசுக்காக கொண்டு வந்த சீரை வாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத உருவன்னு பேரோட அறுத்துறாத வடிவு. வேண்டாக்கா வேண்டாம். பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சந்நிதிக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னைக்கு அம்பலத்தால என் புள்ள அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி குடும்பப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும். உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நீங்க தூரத்துல இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே என் மகளுக்கு போதும். கொஞ்சம் நில்லுங்க. வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. தட்ட வாங்கிக்கோ.